அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தாம் வெற்றி பெற்ற வெள்ளிவாக்கம் தொகுதியிலே இன்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். அதன் பின் 10 உத்தரவுகள் 10 கட்டளையாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனானின் 10 கட்டளையாக அங்கு பிறப்பித்திருக்கிறார். அதாவது தாவேகாவினர் கட்சியின் பெயரிலோ அல்லது வேறு எந்த வகையிலும் டெண்டர்கள் எதுவும் எடுக்கக்கூடாது என அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதே போன்று 2வது கட்டளையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசு அதிகாரிகளை தாவேகாவினர் கண்டிப்பாக மிரட்டக்கூடாது என்ற ஒரு உத்தரவு. அரசு அதிகாரிகளை பல கட்சியினர் மிரட்டுவார்கள் ஆளுங்கட்சி என்றாலே. எனவே எந்த வகையிலும் அரசு அதிகாரிகளை தாவேகாவினர் கண்டிப்பாக மிரட்டக்கூடாது என்ற 2வது உத்தரவு கட்டளை. 3வதாக போதைப் பொருள் விற்றால் வாங்கினால் குண்டர் சட்டம் பாயும். ஏற்கனவே குண்டர் சட்டம் இருந்தாலும் தற்போது உறுதியான நடவடிக்கை நிச்சயம். யாரும் தப்பிக்க முடியாது. எந்த ஒரு ஹைகமாண்ட் ரெக்கமெண்டேஷன் இருக்கிறது என்ற வகையிலே தப்பிக்க முடியாது. போதைப் பொருள் விற்றால் வாங்கினால் குண்டர் சட்டம் பாயும் என்ற வகையில அதிரடியான 3வது உத்தரவு. 4வது கள்ளச்சந்தையிலே மது விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பல இடங்களில் கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுவதாக வரும் புகார்களை அடுத்து கள்ளச்சந்தையில் மது விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வகையிலே அதிரடியாக 4வது உத்தரவு. 5வது உத்தரவு டாஸ்மாக் நேரம் குறைப்பு தொடர்பாக விரைவில் முடிவு எடுக்கப்படும். அதை முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற வகையிலே 5வது உத்தரவை போட்டிருக்கிறார். 6வதாக மிக முக்கியமானது காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் என்ற உத்தரவு. காவல்துறைக்கு முழு அதிகாரம் வழங்கப்படும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 7வதாக காவல் நிலையத்தில் யார் புகார் அளித்தாலும் வீடியோ பதிவு செய்ய உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது காவல் நிலையத்தில் யார் புகார் அளித்தாலும் இவர் அப்படி அளித்தார், இங்க காவல் நிலையத்தில் சிசிடிவி முழுமையாக 24 மணி நேரம் இயங்க வேண்டும் என்பது அறிவித்துள்ள அவர், புகார் அளித்தால் உடனே வீடியோ பதிவு செய்ய வேண்டும். அது இருவருக்குமே புகார் கொடுப்பவருக்கும் சரி காவல்துறையினருக்கும் சரி எப்பொழுதுமே அது பலமாக இருக்கும். வேண்டுமென்றால் எங்கள் ஐடி விங் மூலமாக நாங்கள் உதவி செய்கிறோம் வீடியோ எடுப்பதற்கு என்ற வகையிலே ஒரு புதிய உத்தரவையும் போட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, காவல் நிலையத்தில் அடுத்த புள்ளியாக பார்த்தீர்கள் காவல் நிலையத்திலே 24 மணி நேரமும் சிசிடிவிகள் இயங்க வேண்டும், அதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக அந்த சிசிடிவி இயங்குவது என்பது காவல் நிலையங்கள் மட்டுமல்ல, தெருக்களிலும் பல்வேறு தெருக்களிலும் அந்த சிசிடிவி இருந்தால் அது நிச்சயமாக இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும். அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கூறியிருக்கிறார். அதே போன்று மின் துண்டிப்பு, தற்போது கோடைக்காலம் வந்துவிட்டதால் அவ்வப்போது மின் துண்டிப்பு என்பது எந்த தகவலுமே திடீரென மின் துண்டிப்பை மின் வெட்டு என்ற வகையிலே மின் தடையை ஏற்படுத்துகிறார்கள். எனவே இனிமேல் மின் துண்டிப்பு, மின் தடை, மின் வெட்டு எதுவாக இருந்தாலும் தகவல் அளிக்க வேண்டும். பொதுமக்களுக்கு தகவல் அளித்த பிறகுதான் மின் துண்டிப்பு செய்ய வேண்டும் என்ற வகையிலே ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். கடைசியாக 10ஆம் உத்தரவு மிக முக்கியமானது, பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அந்த வகையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறையினராகட்டும் வருவாய்த்துறையினர் என அனைவருமே பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மிக 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 முக்கியமான ஒரு 10 உத்தரவுகளை கட்டளையாக இன்று வில்லிவாக்கத்திலே பிறப்பித்திருக்கிறார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இது தம்முடைய தொகுதிக்கு மட்டுமல்ல, இது மற்ற தொகுதிகளுக்கும் பொருந்தும் என்ற வகையில் தான் அவர் தற்போது வில்லிவாக்கம் தொகுதியிலே பேசியிருக்கிறார். இந்த ஆதவ் அர்ஜுனாவின் 10 கட்டளைகள் என்பது தற்போது வில்லிவாக்கத்திலே வைரலாக பரவி கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நேயர்களே.